பெங்களூர் ரோஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பூ பூத்துருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அரும்பு இன்னும் 3 அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் பூக்கொட்டை நம்ம அப்புறமா கழிக்கலாம். நம்ம காக்கடா செடியில் தினமும் ஒரு 10 பூ கிட்ட பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது ஒரு பூ இருந்தாலும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய அரும்பு வச்சிருக்குது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இது வாங்கி நம்ம போன வருஷம் தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம பெரிய வீடியோ வந்து விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ இன்றைக்கி இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நம்ம எப்போ வந்தாலும் மேலே ஃபஸ்ட்டு நம்ம வர்றது இந்த கொய்யாக்கா மரத்தாண்ட தான் வரும். கொய்யாக்கா மரத்துக்கிட்ட வரத்துக்கே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பூவும் வர மாட்டேங்குது, கொய்யாக்காவும் வைக்க மாட்டேங்குது. நான் இதை எடுத்துகிட்டு வேறு மரம் வைக்கலான்னு சொன்னேன். ஆனாலும் இது வந்து 3ஆவது வருஷம் நடக்குது. இது இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அப்படியே விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த களையை மட்டும் மேலே இருக்கிற களையெல்லாம் முனையில் கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இதை கட் பண்ணி விட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ தான் நான் இதை கட் பண்ணி எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த பக்கம், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நம்ம கொய்யாக்கா மரத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து இதில் எதுவும் மாற்றம் தெரியலன்னா நான் இதை எடுத்துகிட்டு வேறு மரம் வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் நம்ம பக்கத்துலேயே அவரைக்காய் நினச்சின்னு சொல்லிட்டு இது நான் அவரைக்கான் தான் சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா இது காய் வந்த பிறகு ஒரு மொச்சக்காய் வாசனை வருது. ரொம்ப வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மொச்சக்காய் தான். 3-4 கிளையில் வந்துருக்குது. ஒரு களை வந்து காயே அந்த ரெடி ஆயிடுச்சு மொச்சக்காய். இது வந்து இப்போ தான் வச்சுருக்குது. 2-3 கிளையில் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொச்சக்காய். 1 இது 2 பொங்கலுக்கெல்லாம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு மொச்சக்காய். நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து கீழே இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி நான் உங்ககிட்ட கட்டிங்ஸ் வச்சு காமிச்சேன். அது வந்து அந்த வாழை மரத்துக்குள்ளே வச்சுருக்குறோம். அதுவும் நான் எடுத்து காட்டுறேன் ஒரு நாளைக்கு. கீழே இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ண பிறகு இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, கத்திரிக்காயும் வச்சுருக்குது. கத்திரிக்காய் கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இலையெல்லாம் கூட ஃபுல்லாக கீழே தூக்கி தான் பார்க்குறேன், எதுனா பூச்சி இருக்குதா, ஏன் இதில் காயே வர மாட்டேங்குதுன்னு. எப்பவுமே காய் வந்து கத்திரிக்காயோ அவரைக்காயோ எந்த காய் வச்சாலும் ஒரு மாதம் பொறுத்து தான் மறுபடியும் அது வைக்குமா. சரி, அப்போ தான் நான் நினச்சிக்கணும், நம்ம ஊருக்கு போயிருக்கும்போது தான் நிறைய கத்திரிக்காயெல்லாம் வச்சுருக்குது. இப்போ வந்துருக்கிறோம். இப்போ மறுபடியும் இப்போ பூ வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் எவ்வளோ காய் வருதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஊருக்கு போயிருக்கும்போது நிறைய பூ வச்சுருந்தது. எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம தண்ணி ஊற்ற சொன்னோம், அவங்களே எடுத்துன்னு இருக்கிறாங்க. சரின்னு விட்டேன் நான். இந்த வாழை மரம் வந்து நம்ம 2 வாழை மரத்தையும் ஒன்றா வச்சுட்டேன் ஒரே கேன்லேயே. பார்க்கலாம் அது பெருசாகுதானே. இலையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து கட் பண்ணி வச்ச கட்டிங்ஸ் தான் இது, கத்திரிக்காய் செடி கட்டிங்ஸு. பார்க்கலாம், ஒரு மாதம் பொறுத்து தான் இது தெரியும். மஞ்சளும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இலையெல்லாம் காயுது. இந்த இலையெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிட்டாலே நம்மளுக்கு மஞ்சள் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வச்சு நம்ம 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மஞ்சளை வச்சு. இன்னும் ஒரு மாதம்தான், அதுக்கு பிப்ரவரியிலலாம் ரெடி ஆகிடும் மஞ்சள். நம்ம அறுவடை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரும்பு வந்து இந்த முறை பொங்கலுக்கு நம்மளுக்கு 3 கரும்பு ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட முதல்ல ஒரு 10-15 கரும்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மொத்தத்தையே கட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய இருந்தாக்கா பெருசாகாதுன்னு சொல்லிட்டு. சாமந்தி செடியிலையும் வந்து நான் வந்து இந்த பர்பிள் கலர் சாமந்தி வந்து எல்லாத்தையுமே கிள்ளிட்டேன். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து மஞ்சள் சாமந்தி தான் பெருசாக ஆக போகுது. அதனால் நான் இதை விட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிச்ச வீடியோவில் டிஏபி போடுறத காமிச்சிருந்தேன். அது போட்டதுக்கப்புறம் இப்போ பூ வந்து கொஞ்சம் பெருசாகவே பூக்குது. அது வந்து நம்ம எல்லா செடிக்குமே போட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம். இந்த மல்லிகைப்பூ செடி வந்து ஒரு செடி ஃபுல்லாக இலையெல்லாம் காஞ்சி போயிட்டுருக்குது. சரி, இதை கட் பண்ணி விடலான்னு பார்த்தாக்கா துளிர் வருது. இதில் இதை பாருங்கள், துளிர் வருது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நாட்டு செம்பருத்தியில் வந்து இது கட் பண்ணி விடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. சரி, பூக்கூட்டம்ன்ட்டு விட்டுட்டேன் நான். சீதாப்பழி மரம் நம்ம ஊர்லேருந்து வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே காஞ்சி போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இலை. இப்போ வந்து இது மொத்தம் நான் அதுக்கு இலையெல்லாம் கொட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம், நம்ம எருவு கொடுப்போம். இப்போ நல்லா வளருது புதுசாக. பழந்தழை மரத்தை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். டெல்லி கனகாமர செடி வந்து சின்னதாக வச்சுட்டு போனேன் நான். பாருங்கள் எவ்வளோ பெருசு மரம் மாதிரி ஆகிட்டுக்குது. மாங்காய் மரத்தில் வந்து புது துளிர் நிறைய வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனியாக என்னன்னு தெரியல, அது ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு மாங்காய் மரமும். இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி செடி.
ரோஸ் கலர் செம்பருத்தி செடி. இதில் வந்து அரும்பே வந்துருந்துச்சு. சரி பூ பூக்கும்னு நினச்சா அந்த அரும்பு கூட கொட்டிட்டு இருக்குது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. பார்க்கலாம் இதில் பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இது பாருங்கள், இந்த கனகாமர செடி வந்து இது உள்ளே இருக்கிற கனகாமர செடியில் தான் பூவே பூத்து இருந்துச்சு. இதுவும் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிட்டுக்குது. இந்த கருவேப்பிலை கண்ணே நம்மளுக்கு வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ பெருசு இருந்துச்சு மரம் ஒரு தொட்டியில். இப்போ இந்த கருவேப்பிலை கண்ணு நம்ம வைக்கிறோம், அது பெருசாகவே ஆக மாட்டேங்குது. இது பாருங்கள், இது வந்து இது தானாக வளருது. இது உள்ளே இது அப்படியே வளர்த்தோம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த கருவேப்பிலை கண்ணை. நம்ம வாங்கிட்டு வந்த மஞ்சள் கலர் ஹைப்ரிட் சாமந்தி செடி வந்து பூ நிறைய பூத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ புதுசாக அரும்பு வருது, பார்க்கல எவ்வளோ பூ பூக்குதுன்ட்டு. நெல்லிக்காய் மரமும் ஃபுல்லாக இலையெல்லாம் காஞ்சு போய் கீழே கொட்டிடுச்சு. இப்போ தான் அதில் புது துளிரே வருது. முருங்கை மரத்தில் வந்து நான் முருங்கை பூ வருதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன். பூவா என்னான்னு தெரியல இருக்குது. அதுவும் இப்போ பனியில் அப்படியே இருக்குது. நம்ம காக்கடா செடியில் தினமும் ஒரு 10 பூ கிட்ட பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு பூ இருந்தாலும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய அரும்பு வச்சுருக்குது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இது வாங்கி நம்ம போன வருஷம் தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போதான் இது பூக்கிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. பூத்துட்டு பிறகு நம்ம இதையும் கட் பண்ணி விட்டுடலாம். மல்லிப்பூ செடி அப்படியே காஞ்சு போன மாதிரி. முல்லைப்பூ செடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம்லாம் நான் முல்லைப்பூ செடி எவ்வளோ பெருசாக மரம் மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம இதில் அது வந்து ஊருக்கு நம்ம ஒரு முறை போயிட்டு வந்தோம், மழையில் ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. இது வந்து நான் கீழே பால்கனியில் வச்சு இந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ மேலே வச்சுருக்கிறேன் இந்த முல்லைப்பூ செடி. இப்போ இதுவும் மறுபடியும் நல்லா வளருது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. ஜாதி மல்லி பூ பூத்து முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து நேற்று தான் இது மொத்தத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். பூ பூத்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் புதுசாக அரும்பு வரும். நம்ம தக்காளி செடி வந்து நல்லா இருக்குது. இது கீழே சாயுது வெயிட் தாங்காமன்னு சொல்லிட்டு நான் இந்த பழுப்பு வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க, தக்காளி இதில் 2 இருந்துச்சு. தக்காளி 1 புட்டுன்னு வந்துச்சு. இன்னும் நிறைய பூ இருக்குது. நம்ம பெங்களூர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பூ பூத்துருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அரும்பு இன்னும் 3 அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் பூக்கிட்ட நம்ம அப்புறமா கழிக்கலாம். வந்து நாட்டு ரோஸ் வந்து 1 பூத்துருக்குது. மொத்தம் அரும்பு நிறைய அரும்பு வச்சிருக்குது. நம்ம கரும்பு முருங்கை பாருங்க, இது யாருப்பா இது மாதிரி கீழ்ச்சி விட்டுது? இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா. கரும்பு முருங்கை நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எப்படி கிழிச்சு விட்டு இருக்கிறாங்க. என்னதான் பண்ணுறது, யாரை என்ன போய் கேட்குதுன்னு ஒன்றுமே புரியல. பூ பறிச்சுன்னு போயிடுறாங்க, எல்லாத்தையும் கிள்ளி போட்டுடுறாங்க. இப்போ இந்த கரும்பு முருங்கையும் ஒடிச்சு விட்டுருக்குறாங்க. நான் இதில் பூ வருதுன்னு சொல்லின்னு இருந்தேன் உங்ககிட்ட வீடியோவில். பார்க்கலாம் இது என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கொய்யா மரம் வந்து நம்ம புதுசாக வச்சுருக்கிற கொய்யா மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்கா போல தெரியுது எனக்கு. ரோஸ் கலராக இருக்குது இந்த இலையெல்லாம். அது வந்து பச்சை கலராக இருக்குது, இது ரோஸ் கலராக இருக்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய பூ வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இந்த வருஷம் வச்சுருக்கிற கத்திரிக்காய் செடி. இது வந்து போன வருஷத்து கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நேற்று தான் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். காய் வச்சு முடிஞ்சு போச்சு அறுவடை, அதனால அதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள் இன்னொரு கொய்யா மரம். இதில் வந்து நான் காக்கடா செடி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இது வந்தாலும் நம்ம எடுத்து தனியாக நடலாம். இந்த மொக்காசோளம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக ஓட்டா அப்போ நம்ம ஒரு பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கலாம் சொல்லிட்டு நான் இது பார்த்துன்னு இருக்கிறேன். முல்லைப்பூ செடி கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். கனகாமர செடி இருக்குது. ஒரு மாங்காய் மரம் இருக்குது. நம்ம நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசானாக்கா மாற்றலாம். அதுக்குள்ளே இங்கே மோசமும் கொஞ்சம் சரியாகணும். பனியில் வந்து எதுவும் சரியாக வளர மாட்டேங்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் ஒரு கிளையிலையுமே இது பாருங்கள் எவ்வளோ அரும்பு வந்துருக்குது. நிறைய அரும்பு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு கூட இங்கே பாருங்கள் எறும்பு இருக்குது. நம்ம இதுக்கு வந்து புளிச்ச மோர் தான் ஸ்ப்ரே பண்ணி விடணும். இது வந்து நம்ம செடியில் வச்சு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தெரியுதானே, நான் கொஞ்சம் தான் வச்சுன்னு வந்திருக்கிறேன். ஒரு முழம் கட்டினாங்க, இன்னும் ஒரு முழம் கட்டாமே இருக்குது பூவு. சரி நான் நம்ம நியூ இயருக்கு கட்டி வச்சுக்கலாம் சொல்லிட்டு இதை நான் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் கூட நல்லா இருக்கும்பா. மல்லிப்பூ செடி வந்து கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், ஸ்ப்ரே பண்ணி விடணும். புளிச்ச மோர் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதிலெல்லாம் வந்து நான் அந்த டிஏபி போட்டது தான். ஃபஸ்ட்டு பூவெல்லாம் சின்னதாக பூத்து இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மஞ்சள் கலர் சாமந்தி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கலையில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மஞ்சள் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த செவ்வரளி வந்து
பூத்து அப்படி இது பாருங்க எப்படி காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி அதை நான் அதை மொத்தம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ புதுசாக அரும்பு வருது. அரும்பு வரத்து தான் பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம செடியில் வெள்ளைப்பூச்சி வந்துடுச்சு. இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது செம்பருத்தி செடியில். ஒரு 6-7 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை பண்ணுது. இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது, எறும்புமே இருக்குது. இது வந்து நம்ம நாளைக்கு தான் புளிச்ச மோர் எதனா எடுத்துன்னு வந்து, இல்லை எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்து தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் சரியாகும். இன்றைக்கி நம்ம கார்டன்லலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.